மாஸ்டர் கிச்சன். நம்மளோட ஸ்டார் ஹோட்டல் செஃப் மிஸ்ஸஸ் பிரீத்தி ஒரு ஸ்டார் ஹோட்டல் ரெசிபியோட ரெடியா காத்துட்டு இருக்காங்க. ஸோ இன்னைக்கு என்ன சமைச்சு அசத்துறாங்கன்னு வாங்க ஷோக்குள்ள போய் பார்க்கலாம். இது செஃப்ஸ் கார்னர். வெல்கம் பேக் டு மாஸ்டர் கிச்சன். இன்னைக்கு ஷெஃப்ஸ் கார்னரில் நம்ம பார்க்க போகிறது ரொம்ப ஃபேமஸான ஒரு சிக்கன் சாட்டே, பட் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக நம்மளுடைய ஸ்டைலில் ஆஸ் யூஷுவல் ஷெஃப் பிரீத்தியோட ஸ்டைலில் நீங்கள் பார்க்க போகிறீங்க. இது வந்து அகைன் என்னோடய பர்சனல் ஃபேவரட்டான ஒரு ஸ்நாக். இது ரொம்ப ஹெல்த்தியான சிக்கன், அகைன் ப்ரோட்டீன், ரொம்ப ஃப்ரை பண்ணாமல் தவாவில் போட்டு பண்ணுவாங்க. சாப்பிட்றதுக்கும் ப்ரெசன்டேஷனுக்கும் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ரெசிபி. நான் சிக்கன் பிரெஸ்ட் வச்சுருக்கேன், நல்லா வாஷ் பண்ணி கட் பண்ணி வச்சுருக்கேன். இது பார்த்தீங்கன்னா நல்லா இப்படி ஸ்ட்ரிப்ஸ் மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன். நீங்கள் வந்து சிக்கன் லெக்கு கூட யூஸ் பண்ணலாம். சிக்கன் லெக் யூஸ் பண்ணிங்கன்னா போன்லெஸ் சிக்கன் லெக் இன்னும் நல்லா ஜூஸியாக இருக்கும். அந்த ஸ்ட்ரிப்ஸ் வந்து ப்ரெசென்ட் பண்ண அழகாக இருக்கும்ன்றதுனால நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அதே சமயம் நீங்கள் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஸ்கியூவர்ஸ் ஒரு 1 hour தண்ணியில் போட்டு நல்லா சோக் பண்ணி வச்சுருக்கேன். கலர் சேஞ்சாக இருக்குது. ஸோ இந்த மாதிரி பண்ணுறதுனால ஏற்கனவே நம்ம ஷோவில் நான் சொல்லியிருக்கேன், இது மாதிரி பண்ணுறதுனால நம்ம பேனில் வச்சு குக் பண்ணும்போது அது பர்ன் ஆகாமல் இருக்கும். ஸோ இப்போ நம்ம மேரினேஷன் ரெடி பண்ணிக்கலாம். இந்த சிக்கனுக்கான மேரினேஷனில் வழக்கமாக நம்ம வந்து தாய் ரெட் கறி பேஸ்ட் யூஸ் பண்ணி சிக்கன் சாட்டை பண்ணாமல் வீட்டில் நமக்கு இருக்கிற அவைலபிள் இன்க்ரீடியன்ஸ் வச்சு நம்ம பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு நல்ல ஹோல் ரெட் சில்லி, நீட்டு மிளகாய் யூஸ் பண்ணியிருக்கேன், நல்ல காரமாக இருக்கும். ஸோ ஒரு 7 மிளகா போட்டிருக்கேன். ஸோ அது கூட ரோஸ்டட் பீனட் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ரோஸ்டட் பீனட் ஆட் பண்ணியிருக்கேன். அதோட பூண்டு என்னுடைய ஃபேவரட்டான ஒரு இன்க்ரீடியன்ட் இன் ஆல் தி குவிசின். நான் எல்லாம் இந்தியனாக இருக்கட்டும், இல்லை இட்டாலியனாக இருக்கட்டும், இல்லை மற்ற ஏஷியனாக இருக்கட்டும், நான் இந்த பூண்டு வந்து அதிகமாக சேர்த்துக்க சொல்லுவேன் வீட்டில் கூட. ஸோ ஒரு 5 பல்லு நல்ல பெரிய பூண்டு ஆட் பண்ணியிருக்கேன். அது கூட கொத்தமல்லி நல்லா வாஷ் பண்ணி, இந்த கொத்தமல்லியோடைய ஸ்டெம் பார்ட் இருக்கு இல்லையா, அதாவது இந்த காம்பு இருக்கு இல்லையா, அந்த காம்பை வந்து நம்ம இந்த மேரினேஷனோட சேர்த்து அரைக்க போகிறோம். ஸோ நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஸ்டெம்மையும் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம மேரினேஷனுக்காக நம்மளுடைய ஹனி சில்லி சிக்கன் சாட்டே மேரினேஷனுக்காக இதில் வந்து நம்ம ரோஸ்டட் பீனட் ஆட் பண்ணியிருக்கோம். அதாவது வேர்க்கடலை, அது கூட நல்லா ஒரு 6-7 காஞ்ச மிளகா ஆட் பண்ணியிருக்கோம். நீட்டு மிளகா நல்லா காரத்துக்காக ஆட் பண்ணியிருக்கேன். கூட ஒரு 5 பல்லு பெரிய பூண்டு, அதோட இந்த கொத்தமல்லியோடைய தண்டு பகுதி ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ நல்லா இதை வந்து கிரைண்ட் பண்ணிக்கலாம். ரொம்ப ஃபைன் பேஸ்ட்டாக இல்லாமல் கோஸாக கிரைண்ட் பண்ணிக்கலாம். பார்த்தீங்கன்னா நல்லா கோஸாக கிரைண்ட் பண்ணியிருக்கேன். இது கூட நான் இங்கே வச்சிருக்கிற தேங்காய் பால் ஒரு 1/2 கப் ஆட் பண்ணுறேன். அதோட ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேன். இது நம்முடைய ஹனி சில்லி சிக்கன் சாட்டே அப்படிங்கிறதுனால ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் தேன் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த சாட்டே வந்து கூட ஒரு சாஸ் எதுவுமே நமக்கு தேவையே படாது. எல்லா சீசனிங் அண்ட் டேஸ்ட் வந்து ரொம்ப பேலன்ஸ்டாக இருக்கும். ஸோ இதை வந்து லேசாக ஓட்டி எடுத்துக்கலாம். ஓகே, நம்மளுடைய இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. இப்போ நம்ம இங்கே வச்சுருக்க சிக்கனில் இதை ஊற்றி ஒரு 1 hour மேரினேட் பண்ண போகிறோம். ஓகே, இந்த மேரினேஷன் நம்ம இப்போ சிக்கனில் ஆட் பண்ணியிருக்கோம். இதோட சேர்த்து இந்த சிக்கனுக்கு தேவையான அளவுக்கு சால்ட் இந்த மேரினேஷன்லேயே ஆட் பண்ணிடலாம். ஒரு 1 hour ஃப்ரிட்ஜில் வச்சு நல்லா மேரினேட் பண்ணி எடுத்துக்கலாம். ஓகே, நம்ம சிக்கன் இப்போ நல்லா மேரினேட் ஆகிருக்கு. கிட்டத்தட்ட ஒரு 3/4 மணி நேரம் நல்லா சோக் பண்ணியிருக்கேன். நீங்கள் இது ஒரு 1 மணி நேரத்துலேருந்து 2 மணி நேரம் வரைக்கும் நல்லா மேரினேட் பண்ணிங்கன்னா நல்லா டேஸ்ட் இருக்கும். சிக்கனில் ரொம்ப ஜூஸியாக இருக்கும். ஸோ இதை வந்து நான் சைடில் ஒரு பேன் வச்சுக்கிறேன். இந்த பேனில் லேசாக ஆயில் கிளேஸ் பண்ணி வச்சுருக்கேன் நான். இந்த சிக்கன் சாட்டை வந்து ஒட்டாமல் வரும். ரொம்ப ஆயில் ஊற்றி ஃப்ரை பண்ணாமல் இது வந்து பேன் ஃப்ரை மாதிரி தான் நம்ம பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடி இந்த சோக் பண்ணி வச்சுருக்க மேரினேட் பண்ணி வச்சுருக்க சிக்கனை வந்து நம்ம இங்கே ரெடி பண்ணி வச்சுருக்க ஸ்கியூவர்ஸில் ஊற்றி இந்த பேனில் வைக்க போகிறோம். இது எப்படி வந்து தாய்லையோ இந்த மலேசியன் ஸ்டைல்லையோ வந்து பீனட் சாஸோட சர்வ் பண்ணுறாங்களோ அதே மாதிரி ஒரு நல்ல டேஸ்டோட பீனட் டிப்பிங் சாஸ் நமக்கு கிடைக்கும். ஸோ இந்த ஒரு பேன் வச்சுட்டு பேனில் டிப்பிங் சாஸ் குக் பண்ணுறதுக்கு ஆயில் ஆட் பண்ணி பேன் நல்லா சூடானோடனே இந்த மேரினேஷன் எக்ஸஸ் மேரினேஷன் இருக்கு இல்லையா, இதை அப்படியே போட்டு ஒரு
மினிட் ஒரு நிமிஷத்துக்குள்ளே நம்ம டிப்பிங் சாஸ் ஒன்று ஃபடாஃபட்டாக ரெடி பண்ண போகிறோம். சைடில் வந்து சிக்கன் நல்லா குக் ஆகிட்டுருக்கு, நல்ல ஒரு கலர் வந்துட்டுருக்கு. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நல்லா சாஃப்டாக குக் ஆகிட்டுருக்கு. நல்லா இது எல்லா பக்கமும் திருப்பி விட்டு குக் பண்ணிக்கலாம். ஸோ பேன் சூடாயிடுச்சு. இங்கே நம்ம வச்சுருக்கிற இந்த மேரினேஷன் இந்த ஆயிலில் ஆட் பண்ணி இதை வந்து ஒரு 1 மினிட் ஹை ஃப்ளேமில் நல்லா குக் பண்ணணும். இதில் பேசிக்கலாக பார்த்திங்கன்னா அவங்களுக்கு குக் பண்ண வேண்டிய இன்க்ரீடியன்ஸ் எதுவுமே கிடையாது. எல்லாமே வந்து அப்படியே சாப்பிடக்கூடியதான். வேர்க்கடலை அப்புறம் தேங்காய் பால்லாம் ஆட் பண்ணியிருக்கோம். பட் அந்த பீனட்டுடைய அதே மாதிரி அந்த சில்லியோடைய கார்லிக்குடைய ஃப்ளேவர் ரா ஃப்ளேவர் மாறுறதுக்காக லேஸ் அந்த கலர் மாதிரி இந்த ஹனி வந்து சேஞ்ச் ஆகும், கேரமலைஸ் ஆகும். ஸோ அது வரைக்கும் ஒரு நிமிஷம் நல்லா ஹை ஹீட்டில் வச்சு இதை குக் பண்ணிக்கலாம். நம்மளுடைய பீனட் டிப்பிங் சாஸ் வந்து இங்கே நல்ல எண்ணெய் நல்லா மேலே வந்துடுச்சு. ஸோ நல்லா அந்த பீனட் அப்புறம் அந்த சில்லி எல்லாம் கார்லிக் இது எல்லாமே ரா ஃப்ளேவர் போய் ஒரு நல்ல ஃப்ளேவர் வந்துட்டு இருக்கீங்க. இதோட வந்து நம்ம தேவையான அளவுக்கு சால்ட், ஏற்கனவே சால்ட் நம்ம மேரினேஷன் ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ ஒரு சிட்டிக்கு அளவுக்கு நான் சால்ட் ஆட் பண்ணியிருக்கேன். அதோட சேர்த்து ஃபினிஷிங்காக நம்மளுடைய ஹனி ஆட் பண்ணி உடனே ஆஃப் பண்ணிடலாம். ஒரு சூப்பரான ஸ்டார்டருங்க நம்மளுடைய கிச்சன்லேருந்து இன்னைக்கு உங்களுக்காக ஷெஃப்ஸ் கார்னர் ஸ்பெஷலில் நான் உங்கள் ஷெஃப் பிரீத்தி ஜோசப் உங்களுக்காக சமைச்சிருக்கேன். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம கிச்சனுடைய சிக்கன் சாட்டே, இந்த ஸ்பெஷல் ஹனி சில்லி சிக்கன் சாட்டே செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கண்டிப்பாக எங்களுக்கு ஃபீட்பேக் கொடுங்க. வேறு ஒரு சூப்பரான ஷெஃப்ஸ் கார்னர் நிகழ்ச்சியில் நான் உங்களை சந்திக்கிறேன் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியில். நம்ம செஃப்ஸ் கார்னரில் நம்ம செஃப் சமைச்சது உங்கள் எல்லாருக்குமே ரொம்பவே பிடிச்சிருக்கும் நம்புகிறோம். கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இதே மாதிரி அடுத்த ஒரு செக்மெண்ட்டில் ஒரு ஹெல்த்தியான ரெசிபி உங்களுக்காக காத்துட்ருக்கு. தொடர்ந்து பார்க்கலாமா? நான் இப்போ ஷோவில் ஒரு சின்ன பிரேக்.